வணக்கம் மக்களே. சிஎஸ்கேவில் மிகப்பெரிய அளவில் மாற்றம். தொடர்ந்து தோல்வியை தழுவி தற்போது தான் 2 போட்டியில் வெற்றியை பெற்று இருக்காங்க. இந்த நிலையில் சிஎஸ்கேவுடைய கேப்டன்ஷிப்பை மாற்றாங்க அந்த அணியோட நிர்வாகம். இதை முதலையே பண்ணுங்கடான்னு பல வாட்டி தலையில் அடிச்சுக்கிட்டோம். சிஎஸ்கே தொடர்ந்து தோத்தப்பெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாமல் ரொம்பவே அவமானப்பட்டோம். இந்த இன்ஸ்டாவில் ராஜ்பிரியனோட வீடியோவை எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே தொடர்ந்து தோல்வி விட்டுறதுனால நம்ம என்னென்னலாம் இக்கட்டான நிலைமையில் என்னென்னலாம் பிரச்சனையெல்லாம் சமாளித்தோம் அப்படின்ட்டு. தற்போது தான் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு ருத்ராஜ் அவருடைய கேப்டன்சியை கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் பேட்டிங்கில் ரொம்பவே சொதப்பி கொண்டு வராரு. இதற்கு காரணம் அவருடைய கேப்டன்ஷிப்பில் அவர் தொடர்ந்து ப்ரெஷரில் இருக்கிறதுனால அவரால் பேட்டிங்கில் திறமையை வெளிப்படுத்த முடியல. அதனால் அவருக்கு கேப்டன்ஷிப்பை பதவியில் இருந்து விளக்கம் கொடுத்து அவரை ஒரு வீரராக அணியில் களமிறக்கலாம் அப்படின்னு அந்த நிர்வாகம் முடிவெடுத்து இருக்கிறது. இதனால் சிஎஸ்கேவுடைய புதிய கேப்டனாக இந்த ஆண்டு ஏலத்தில் எடுக்கப்பட்ட மிகவும் நட்சத்திர வீரர், T20 வேர்ல்டு கப்பில் இவரால் தான் இந்தியா பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பு வெற்றி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அந்த நட்சத்திர வீரர் வேறு யாருமே இல்லைங்க, சஞ்சு சாம்சன் தான். அவர் கேப்டன்ஷிப்பையும் ரொம்பவே கூலாக ராஜஸ்தான் ராயல்ஸில் பண்ணி இருக்கார். டீமையும் சிறப்பாக வழி நடத்தி இருக்காரு. ஒரு டென்ஷன் ஆகாத, ப்ரெஷரே இல்லாத ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால சில காலம் ருத்ராஜ் கேக்வாட்டை கேப்டன் பதவியில் இருந்து விலக்கி கொடுத்து அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை கேப்டனாக நியமிக்கலாம் அப்படின்னு அந்த அணியோடைய நிர்வாகமும் பயிற்சியாளரும் பார்த்திங்கன்னா முடிவெடுத்தும் இருக்காங்களாம். தலை தோனி வரை தற்போது இல்லை. அவர் எப்போது வருவார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தற்போது சிஎஸ்கேவுடைய நட்சத்திர வீரராக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் தான் புதிய கேப்டனாக அவரோட தலைமையில் சிஎஸ்கே அடுத்த மேட்சில் விளையாடும் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.